ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு இந்த சீரியலை பற்றி. எஸ், நெஞ்சத்தை கில்லாதே. ஹீரோ தப்பு, ஹீரோயின் தப்பு அப்படின்னு சொல்லி ஹீரோவோட ரசிகர்கள் ஒரு பக்கம், ஹீரோயினோட ரசிகர்கள் ஒரு பக்கம், அப்படின்ட்டு பலமான ஒரு சண்டையே போயிட்டுருக்கு. இவங்க ஏன் போஸ்ட் பண்ணல, அவங்க ஏன் போஸ்ட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரியெல்லாம். இப்போ ரேஷ்மா அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. டியர் எவ்ரி ஒன் அப்படின்னு சொல்லி சடனாக நெஞ்சத்தை கில்லாத ஏன் எண்டாச்சு அப்படின்னு நான் அட்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். என் பண்ணுற பிளானே அவங்களுக்கு கிடையாதான் இந்த சீரியலை. உண்மையாகவே நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் நீங்கள் எந்த அளவுக்கு டிசப்பாயின்மெண்ட் ஆகிருப்பீங்க அப்படின்னு சொல்லி, எந்த அளவுக்கு வந்து கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லி. என்டையர் டீம், டைரக்டர், ரைட்டர், டெக்னீஷியன் அண்ட் ஃபாலோ ஆக்டர்ஸ் அவ்வளோ அவங்களோட உழைப்பை போட்டிருக்காங்க அந்த சீரியலுக்காக, அந்த ப்ராஜெக்டுக்காக. இது வெறும் ஷோ மட்டும் கிடையாது, எங்களோட ஜேர்னியாக இதில் ரொம்பவே நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். சில எதிர்பாராத சூழ்நிலைகளால் இதை கண்டினியூ பண்ண முடியல. ஒரு டெலிவிஷன் ஷோ ஒரு பர்சன் மட்டும் கிடையாது, இது 100க்கு மேலே இருக்கிற பீப்புள்ஸோட வாழ்க்கை இதில் அடங்கி இருக்குது. அவ்வளோ பெஸ்ட்டான எஃபெக்டை வந்து போட்டிருக்கோம் நாங்கள். ஆனாலும் ரியாலிட்டியை வந்து ஃபேஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இது எங்கள் கண்ட்ரோலில் மீறி போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் ஒரு ரெக்வஸ்ட் வச்சுருக்கேன் என்னோடய வெல்விஷருக்கும் என்னோடய ஃபேன்ஸுக்கும். இதை வந்து பாசிட்டிவாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஸ்ப்ரெட்டிங் நெகட்டிவிட்டி, அப்புறம் ப்ளேம் பண்ணுறது இதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த பியூட்டிஃபுல்லான மூமெண்ட்ஸை வந்து அப்ரிஷியேட் பண்ணுவோம். நிறைய கொடுத்துருக்கு நெஞ்சத்தை கில்லாதே அப்படின்னு சொல்லி அவங்களோட போஸ்ட் எல்லாத்தையும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. உங்களோட லவ், சப்போர்ட்டு, இந்த உலகம் என் கூட இருக்குது. கண்டிப்பாக மோர் எக்ஸைட்டிங்கான ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் சீக்கிரமாகவே வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ரேஷ்மா அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. இந்த ப்ராஜெக்டில் அவங்க நடித்த ஒரு சில சீன்ஸோட பிக்ஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே சீரியலை மிஸ் பண்ணுவோம். கண்டிப்பாக சீக்கிரமாக ஒரு கம்பேக் தரணும் ரேஷ்மா. பாப்போம், வெயிட் பண்ணி.